பிரைஸ் த லார்ட். மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் இணைந்த நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த மார்க்கு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம். இதில் இயேசு காணிக்கை பெட்டி அருகே உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய பார்வை பாருங்க, யார் எப்படி என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சபையில் காணிக்க பகுதி என்று ஒன்று உண்டு. அந்த பகுதியில் யார் காணிக்கை எப்படி போடுகிறார்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஆராதனை நேரத்தில் கர்த்தர் சுகம் கொடுக்கிறதையும் அற்புத அதிசயம் செய்கிறதையும் பார்க்க முடிகிறது. இயேசு காணிக்கப்பட்ட எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கப்பட்டில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் எப்படி என்ன பண்ணுகிறீர்கள்? செய்தியை கேட்கிறீர்களா? சபைக்கு டைமிங்க்கு வருகிறீர்களா? வந்துட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை வந்ததுக்கப்புறம் வசனத்தை அப்போ தான் பைபிள் படிக்க மெசேஜ் கொடுத்துருக்கும்போது சிலர் பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்க. பைபிள் படிக்கிறீங்களா? இல்லை பாட்டு பாடும்போது வேறு எதாவது பண்ணிருக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏதோ சபைக்கு வர ஜனங்க வராங்க போகிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யார்? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? இந்த அம்மா காணிக்கப்பட்டில் பணம் போட வந்தாங்க. எல்லாரும் போட்டுட்ருக்கிறாங்க. ஐஸ்வர்யங்கள் அநேகர் அதிகமே போட்டார்கள். ஏழையான ஒரு விதவியும் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கலும் இந்த ஏழை விதவி அதிகமாய் போட்டால் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தை எடுத்து போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானதெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். தன் விசேஷங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியை, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க. சிலர் மெசேஜ் நேரத்துக்கு மட்டும் போவாங்க. சிலர் பாடல் ஆரம்பிக்கும் போது போவாங்க. சிலர் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே போவாங்க. சிலர் ஒழுங்குபடுத்த போவாங்க. சிலர் கூட்டுவாங்க. சிலர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வேலைகள் இருக்கும். சிலர் வரவங்க போகிறவங்களை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிட்டுருப்பாங்க. அடுத்தது சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்வீட் கொடுக்கணுமா, ஸ்நாக்ஸ் கொடுக்கணுமா நினைப்பாங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இதை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், செய்யாதவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்பதையும் கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருப்பார். உலகத்தில் இருக்கிற எத்தனை சபைகள் இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதை பார்த்து கொண்டிருந்து கர்த்தர் இந்த நாளில் தெளிவாக பேசி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் தெளிவாக உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அருகிலே உட்கார்ந்து இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். இயேசு பார்த்து கொண்டிருந்தார். இயேசு பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருத்தர் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணீரோடு சாட்சி சொல்கிறாங்க. அந்த சாட்சியை ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் பார்க்கிறார். ஒரு சபைக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு சகோதரி அந்த இடத்துல சாட்சி சொல்கிறாங்க. அந்த சாட்சி சொல்ல 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 சபையில் இருக்கவங்க எத்தனையோ பேர் அழுகுறாங்க. ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாகவே சொல்கிறவங்க மட்டும் தான் அழுவாங்க. ஆனால் கேட்டவங்க கூட அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க ரிலேஷனா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிலேஷன்லாம் கிடையாது. எல்லாம் வெவ்வேறு ஜனங்கள். அது சாட்சி சொன்ன சகோதரி அப்படி ஒன்றும் ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் பண்ணவங்க கிடையாது. ஒரு அழகாக நல்ல ஒரு உடல் பாவனை உள்ளவங்கள் அல்ல. ரொம்ப மெலிஞ்சு போன உடல். ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறாங்கன்ட்டு பார்க்கும்போது தெரிஞ்சது. அவங்களுடைய சாட்சி அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக இருந்தது. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எது சக்ஸஸ்ஃபுல் என்பதை அவர் தான் டிசைட் பண்ணுவார். அதனால் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இருதயங்களையும் பார்க்கிறார். யாருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கவனிக்க வந்தார்களா, இல்லை மற்றவர்களை கவனிக்க வந்தார்களா, வசனத்தை கவனிக்க வந்தார்களா என்பதையும் கர்த்தருக்கு தெரியும். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கவனமாக இருக்கணும். சபைக்கு வந்த பின்பு நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு யார் எப்படி, இவங்க எப்படி, அவங்க எப்படி என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வேறு விஷயத்துக்கு நீங்கள் உட்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
எனக்கு பிரியமானவர்களே, மனம் திரும்பிடுவோம். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், மனம் திரும்புவது தான் கர்த்தர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் அதனால் நம்மளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டு தான் வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அன்புக்காரன் கூட வந்து நன்மை செய்யட்டும். இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, இரக்கம் செய்யும். இயேசு மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.